நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர். உப்பு இல்லைன்னா இப்பயே போட்டுக்கலாம். ஆகட்டும், நான் வீந்துட்டேன் இல்லையா நூறு பசங்க வந்து போட்டுக்கிட்டேன். வரலாம் பரவாயில்ல, இந்த லாங்குவேஜில் வரட்டும் பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, தண்ணி ஒயிட்டாக வரணும், அவ்வளோ இருக்கும். நீட்டாக வந்து ஒரு 5 டைம் 6 டைம் முடிஞ்சால் கூட கழுவி கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் டேக்ஸா வச்சிடலாம். பிரியாணி தான் பண்ண போகிறோம் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு லவங்கம் பிரியாணி எல்லாம் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணிக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பில் சமைக்கிறதே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என் வீட்டில் கேஸில் சமைக்கிறப்போ டேஸ்ட்டாக இருக்கும். மம்மி கொஞ்சம் வச்சு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்குன்னா என்ன காட்டு, இது எதுக்குன்னா கபாபு எல்லாம் ஃப்ரை பண்ண போகிறாங்க. எனக்கு எதுக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். போடணும் ஃப்ரெண்ட்ஸ், இதையும் போட்டுருந்தோம்மா, சாரி. இது பார்க்க எங்களுக்கு ஜாலியாக இருக்கு. ஆமாம் சார், லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொல்ல அவன் சொல்றேன். பிரியாணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடுற தூள், தனியா தூள், மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். தக்காளியும் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கறியை போட்டுக்கலாம். தண்ணி நல்லா இழுத்துட்டு போடுங்க. பரவாயில்ல எதுவும் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கபாப் பண்ணால் நல்லா இருக்கும். ஸோ எடுத்துட்டேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கறியில் இருக்கிற தண்ணி வந்து வெளியே வரணும். கறியில் இருக்கிற தண்ணி வந்து வெளியே வரணும். இந்த தண்ணியை ஊற்றல பாருங்க, எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வந்து 2 எடுத்தோம், 2 இது. ஸோ 3 இது தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் ஒரு அரை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்ணு எரியுது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ டேன் ஆக போடணும் தெரியல.
வீட்டிலலாம் எப்படி தான் வந்து அடுப்பில் சமைக்கிறாங்களோ தெரியல சத்தியமாக ரொம்ப பாவம் அவங்களாம். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. சரி கபாபுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ போடணும். ஓகே உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடலாமாம்மா? மிளகாத்தூள் அது குடும்ப கபாப் போடுற நீ வச்சுங்கிற கொஞ்சம் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்டேன். ஐயோ ஒரு வீடியோ ஒரு அலங்கோலாம் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் கபாப் 65 மசாலா. ரெண்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் மசாலா. இவங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓடி போயிட்டு வராங்க, ஒரு நிமிஷம் உட்கார மாட்டேங்கிறாங்க. பாஸ் பண்ணுமா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். எங்கள் அம்மா எப்பவுமே உப்பே கரெக்டாக போட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு உப்பே இருக்காது. நான் பார்க்கறதுக்கு முன்னாடியே 65 மசாலா போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போடலாமாம்மா? வேணாமா? சரி கலக்கிக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும். இங்கே வந்து அந்த டேஜு மசாலா இங்கே வந்து அந்த டேஜு மசாலா கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ப்ராப்ளம் இங்கே. அது டேஜு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பர்ஷும் சூப்பராக இருக்கும். எனக்கு ஸ்பர்ஷும் பிடிக்கும். இதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இது வேறு மாதிரி டேஸ்ட். ஆனால் எனக்கு டேஜு ஸ்பர்ஷு தான் பர்சனலி பிடிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊட்டும். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. எவ்வளோ டைம் ஃப்ரெண்ட்ஸ்? டைம் எவ்வளோ சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். தலை சுத்துது. சாமானை வேறு அவ்வளோ போட்டுக்கிறாங்க, எல்லாம் கழுவணும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். மூடி வச்சிடலாம். பாஸ் பண்ணலாம். இப்போ எங்கள் போட்டு எல்லாத்தையும் கழுவலாம். ஒரு லாட்டு போட்டு வச்சுக்கிறாங்க. ஓகே போட்டு அனுப்பிக்கிறேன் பாருங்க சார். க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே சார். இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எடுத்து போட்டோம்னா க்ளீனாக இருக்கும். உக்காந்து பாய் போட்டு நல்லா இலை போட்டு சாப்பிடுவோம். வாங்க போய் சாமான கழுவிட்டு வரலாம். லத்திகா நல்லா கொதிக்குது. அரிசியை போட்டுக்கலாம். பவிஷ் நூறு பவிஷ் ஃப்ரெண்ட்ஸ் அரிசியை போட்டுக்கலாம். சுவாசம் வைக்காது லத்திகா. அரிசி நல்லா இப்படி பறிக்கோங்க. நல்லா வாசனை வருது ஃப்ரெண்ட்ஸ். என்ன நான் தர்றேண்ணா நான் இதை ஒண்டி காட்டுன்றப்ப நல்லா வாசனை ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி வாசனை தூக்கெல்லாம் ஒரு ஆஃப் பண்ணுமா ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஆச்சு? எதுக்கு நான் ட்ரெஸ் மாற்றிக்கிறேன்னா சாமானுக்காக போய் வீட்டில் எடுத்து வந்தேன். இங்கே பாருங்க. இப்போ வந்து கொஞ்சம் அடுப்பை வந்து கொஞ்சம் கம்மி வச்சுக்கலாம். அதனால கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. பாருங்க கலர் வாவ் சூப்பர். மூடிடலாம். ஜண்டை கரண்டியில் போடுறப்போ வந்து அந்த கொட்டை பாருங்க எவ்வளோ அழகாக நிறுச்சு. ஸோ கொட்டை இந்த பக்கம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க. வாவ் ஓ ஸோ நைஸ். அழகாக இருக்குது பார்க்க. வாவ் வாட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முடியல கை பிடிச்சின்னு. கை இங்கே பாருங்க. இங்கே இருங்க, இது மூடி வச்சிடும். ஐயோ இதெல்லாம் நோட்டு கழிச்சு கொடுத்து ரெஸ்ட் எடுத்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் கபாப் போட்டுடலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இறக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தூக்கு வந்து எங்கள் அம்மா தான் தூக்குறாங்க. ஏன்னா என் கை பிடிச்சி அது வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதை காட்டுமா கபாபை. இப்போ இது ப்ரௌன் போடு.
ஃப்ரெண்ட்ஸ் இது கபாப் எடுத்துக்கலாம். கால் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க. இது அங்கே போய் பிரச்சனை இல்லை. மாமா உள்ள இருக்குது எத்தனை இல்லைமா புடி லட்சணா வேண்டாம்மா. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எதுக்கு வரீங்க? இது அப்படியே முழுசாவே இருக்கு. ஆமா, சுத்தமா கீழே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க ஃப்ரெஷ்ஷா வாழை இலை பிச்சுனாங்க. பிச்சிருக்கோம். ஏய் கொஞ்சம் சாப்பிடுறா. சாப்பிடலாமா?